இந்திய மாணவியர் இஸ்லாமிய அமைப்பின் சார்பில் ரிஹ்லத்துர் ருஹ்த் ஞானப்பயணம் எனும் தலைப்பில் இஸ்லாமிய கண்காட்சி. இந்திய மாணவியர் இஸ்லாமிய அமைப்பின் GIO சார்பில் கோவை கரும்புக்கடை ஹிதாயா மகளிர் கல்லூரியில் 2 நாள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இக்கண்காட்சியில் முகமது நபிகளார் அவர்களது மக்கா வாழ்க்கையுடன் அன்றைய கஃபாவின் புகைப்படத்தில் அறிமுகத்தோடு தொடங்கி நபிகளார் பயணித்த தாயிப் தௌர் குகை, ஹிஸ்ரத், மதினா வாழ்க்கை, பத்ர் யுத்தம் முதல் அரஃபா மைதானம் வரை எளிமையாக புரியும் வகையில் காட்சி அமைப்புகளோடு சிறப்பாக மாணவிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் திருமறை கூறும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே கூறிய அற்புதமான விஞ்ஞான செய்திகள், நூஹ் நபி, யூனுஸ் நபி, இப்ராஹிம் நபி, யூசுப் நபி போன்ற இறை தூதர்களின் வரலாறுகளை சிறப்பாக காட்சிப்படுத்தியுள்ளனர். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. I am Rukia Tasneem, the president of Girls Islamic Organization Coimbatore. ஸோ GIO அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல செக்டர்ஸ்ல யங் விமென்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் இஸ்லாமிக் கிளாஸ், ஆனால் நம்ம சமூக பணி, இந்த செயலில் இறங்கி நம்ம களத்துல இறங்கி வேலை செய்யறது அப்படிங்கிறது GIOட ஒரு முக்கிய நோக்கமா இருக்கு. ஏன்னா விமனோட வாய்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வெளியே வரணும். அண்ட் நம்மளோட நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் GIOட பிரசிடென்ட் அட்வொகேட் சுமியா ரோஷன் சொன்ன மாதிரி பெண்களோட வேலை அப்படிங்கிறது வீட்டுல மட்டும் கிடையாது, அது கண்டிப்பா சமூகத்திலயும் இருக்கு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வர்றது GIO அப்படிங்கிற இந்த இஸ்லாமிய அமைப்போட முக்கிய ஒரு நோக்கமா இருக்கு. ஸோ பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் இஸ்லாமிக் லைஃப்ல சீர்திருத்தி கொண்டு போறது நம்மளோட ஒரு மெயின் எய்மா இருக்கு. ஸோ இன்ஷால்லா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா GIO எக்ஸ்போ 2025 ரிஹ்லத்துர் ருஷ்த் ஜர்னி டு விஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம ஒரு 2 நாட்களுக்கான கண்காட்சி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு கண்காட்சி. இதுல வந்து 4 செக்டர்ஸ் பண்ணியிருக்கோம்: இஸ்லாமிக் சொசைட்டி, சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் ஹலால் என்டர்டெயின்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் கெரியர் க்ரோத் அண்ட் GIO பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த 4 செக்டர்ஸ்லயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ், 3D மாடல்ஸ், இன்ட்ராக்டிவ் டிஸ்பிளேஸ், இந்த மாதிரி பல விதமான ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஜஸ்ட் பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு எக்ஸ்போவா இல்லாம கண்டிப்பா ஒரு டேக்அவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம வந்து இந்த எக்ஸ்போ பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்போ டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock இருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் இருக்கு. அண்ட் சாட்டர்டே சண்டே 2 days நடத்திட்டு இருக்கோம். அண்ட் we are proud to say that இது வந்து GIO கோயம்புத்தூரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட இந்த GIO எக்ஸ்போ 2025 ரிஹ்லத்துர் ருஷ்த் அப்படிங்கிறதுல மெயின் ஹைலைட்டா நம்ம பலஸ்தீன் கார்னர் வச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பலஸ்தீன் அப்படிங்கிறது நம்ம எவ்ரி டே எவ்ரி செகண்ட் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம், நினைக்க வேண்டிய நம்மளோட சமூக மக்கள். அதனால பலஸ்தீன் கார்னர் இஸ் a big highlight in our expo and expo timing is from morning 10 o'clock to evening 7. ஸோ தாராளமா நீங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து பயனடையணும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இது வந்து முஸ்லிம் பெண்களுக்காக மட்டும் கிடையாது. Women of all faith are welcome to GIO Expo 2025 inshallah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நான் ஐஷா இஸ்மாயில், GIO தமிழ்நாடு புதுச்சேரியினுடைய ஜோனல் பிரசிடென்ட். GIO பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன், இஸ்லாமிய மாணவியர் அமைப்பு. நம்மளுடைய அமைப்பு இந்தியா அளவில் வந்து ஒரு இஸ்லாமிய தளத்திலும் சரி சமூக பொது தளத்திலும் பல்வேறுபட்ட வேலைகளை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த இந்திய அளவில் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து 18 ஸ்டேட்ஸ்ல, இந்தியாவில் 18 ஸ்டேட்ஸ்ல மட்டும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அப்பார்ட் ஃப்ரம் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ இந்த 18 ஸ்டேட்ஸ்ல நம்மளோட ஒர்க்ஸ் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுல தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து நம்மளோட இப்போ கோயம்புத்தூர் ஒன் ஆஃப் த சிட்டி அப்படின்னா கோயம்புத்தூர், சென்னை, மதுரை இந்த மாதிரி பிக் சிட்டிஸ்லயும் சரி சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் சரி நம்மளோட ஒர்க்ஸ் வந்து பணிகள் வந்து ரொம்ப சிறப்பா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆர்கனைசேஷனுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் ஸ்ட்ரக்சர் இல்லாம அது வந்து ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா அதனுடைய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இருக்காது. ஸோ நம்ம ஆர்கனைசேஷன் வந்து ஃபுல்லி ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷனா இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நம்மளால வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாகவும் சரி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா நம்மளால ஒர்க் பண்ண முடியுது. அதுக்கு காரணம்
நம்மளோட ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனால. பிகாஸ் நம்மளோட ரிப்போர்ட்டிங் சிஸ்டமா இருந்தாலும் சரி, நம்மளோட பிளானிங்ஸ் எல்லாமே சரி, இது எல்லாமே வந்து ஒரு திட்டத்தின் அடிப்படையில தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்.